உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் 29 தெரிவிக்கின்றன. உடல்கள் பிராட்ங்கிற மாதிரி இறந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற உடல்களின் எண்ணிக்கை 29ங்க. 29 உடல்கள் வந்திருக்கு. ஒரு 45க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இது வரைக்கும் இறக்கல. வந்தது எல்லாமே பிராட் டெட். இன்னும் கூட கூடுதலாகும் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் இன்னும் வந்துனே இருக்கிறாங்க. இறந்த நிலையில் உடல்களை சுமந்தவாறு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இதுவரை 29 உடல்கள் மருத்துவமனைக்கு வரப்பெற்று அந்த இதுல வச்சிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்வர் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகள்ல இருந்தெல்லாம் உடனடியா மருத்துவர்கள் வர வைக்கணும்னு சொன்னதில்ல. இப்ப திருச்சியிலிருந்து 24 மருத்துவர்கள் வேன்ல பயணிச்சிருக்கிறாங்க. சேலத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொசீஜருக்கு வேற மருத்துவமனையில் இருந்தும் கூட அது சம்பந்தமான மருத்துவ வல்லுநர்கள் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரை 29 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு இருக்குங்கிற மாதிரியான ஒரு அச்சநிலை தான் பரவுதுங்க. ஏன்னா இறந்த நிலையில் தூக்கிட்டு வர்றதுதான் அதிகமா வந்து நிற்கின்றாங்க. இதுவரை 29 உடல்கள் இதுவரை வரப்பெற்றிருக்கிறது. இந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக முதலமைச்சர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க? இறந்தவங்களை அதாவது உடனடியா அந்த மூச்சிறைப்பு பாதிப்பு அந்த மாதிரி எதனா காயங்கள் பட்டு வர்றவங்கள மருத்துவமனையில இமிடியேட்டா காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அதுல யாருக்கும் இது வரைக்கும் உயிரிழப்பு இல்லை. இது வர்றது எல்லாமே பிராட் டெட்டுங்க. இன்னும் அங்க மிதிப்பட்டு இறந்தவங்க, அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல சிக்கி மிதிப்பட்டு இறந்தவங்க தான் இப்போ வந்து நிற்கிறது, எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அது மாதிரி உடல்களாக வந்ததுதான் இது வரைக்கும் 29. இன்னும் வருங்கிற மாதிரி வர்றவங்க சொல்ற தகவலை வச்சு மருத்துவர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.